ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं पावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமக। ஒன்றாவது ஸ்லோகமும் 55வது ஸ்லோகம் படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 55. அயமாத்மா ஹி பிரம்மைவ சர்வாத்மகதயா ஸ்திதः இதி நிர்தாரிதம் ஸ்ருத்யாம் பிருஹதாரண்ய சம்ஸ்தயாம். அயமாத்மா ஹி பிரம்மைவ சர்வாத்மகதயா ஸ்திதः இதி நிர்தாரிதம் ஸ்ருத்யாம் பிருஹதாரண்ய சம்ஸ்தயாம். அபரோக்ஷ அனுபூதி ஆதிசங்கரால் எழுதப்பட்டது. இதில் நம்ம 54 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 55வது ஸ்லோகம் ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் இதில் ஒரு பிரதிஜ்ஞா பண்ணார். அதில் அனுபந்த சதுஷ்டயம் சொல்லப்பட்டது. பிறகு அதிகாரித்துவம் சொல்லப்பட்டது, சாதன சதுஷ்டய சம்பத்தி. பிறகு ஞானயோக பிரவேசம், இந்த விசாரத்தினுடைய அவசியத்தை பற்றி சொன்னார். ஞான யோகத்தில் விசாரம் என்பது கட்டாயம் எப்படி தேவைங்கிறத சொன்னார். பிறகு வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக பார்த்தோம். அதில் ஒரு 4 கேள்விகள் கேட்டு அதில் நான் யார், ஜீவாத்ம தத்துவம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு விளக்கமாக 17லிருந்து 40 வரைக்கும் ஆத்ம விசாரம், ஆத்ம அனாத்மாவினுடைய தன்மைகள் அனைத்தும் பார்க்கப்பட்டது. அதில் நிறைய லட்சணங்கள் சொன்னார். ஒரு 23 லட்சணம் ஆத்மாவுக்கு சொன்னார். எல்லாம் சொல்லி அதுக்கு சுருதி பிரமாணம், யுக்தி பிரமாணம் எல்லாம் சொல்லி 40 வரைக்கும் ஆத்ம விசாரம் பார்த்து முடித்தோம். 41லிருந்து 89 வரைக்கும் ஜெகன் மித்யா. இது ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா நான் ஆத்மஸ்வரூபனோட புரிஞ்சுக்கலாம், அது கூட கொஞ்சம் ஈஸி தான். ஓரளவுக்கு பார்த்தா நான் என்னுடைய சொரூபம் என்ன, நான் இருக்கேன், எல்லாம் பார்க்க தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த உலக மித்தியாங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கதை இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த விசாரத்தை எடுத்திருக்கிறார். அதில் ஜெகத் மித்யா, அனாத்மா மித்யா அப்படிங்கிற கருத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சொல்லும் பொழுது இந்த ஆத்மா அனாத்மா மித்யா ஜெகன் மித்யான்னு சொல்லும் பொழுது ஆத்மா சத்தியம் பிரம்மன் சத்தியங்கிற கருத்தையும் சொல்லிக்கிட்டே வருவார். ஏன்னா அது மித்தியாங்கும்போது அப்போ எது எது ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் கூட கலந்துன்னு அது சொல்லிக்கிட்டே வர்றார். இதில் நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் சொன்னால், வேற்றுமை, அதாவது இந்த மித்தியா அனைத்துமே வேற்றுமை சொரூபமானது. காட்சிக்கு இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லை. இது மித்தியா. கொஞ்சமாவது வேற்றுமையை பார்த்தாச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு சம்சாரம் துக்கம் வந்துடும். இந்த 52வது ஸ்லோகத்தில் பயம் என்ற சம்சாரம், பயம் என்ற துக்கம் வரும்னார். இருமையில் துக்கம் வருகிறதுன்னார். நாம் என்ன பண்ணுவோம், கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டாத்தான் பயம் போகுதுன்னு சொல்லுவோம். நான் தனியாக இருக்கேன் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்.
என்னெல்லாம் நிறையா பேர் கேட்டிருக்காங்க திண்டுக்கல்ல, எப்படி இங்கே தனியாக இருக்கீங்க, நைட்டில் வந்து பார்ப்பாங்க, தனியாக எப்படி இருக்கீங்க, பயமா இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்ததுனால தான் பயம்னு சொல்கிற முடியும். இருமையில் தான் பயம் ஏற்படுகிறது. ஏன் தனிமையில் வந்து பயம் வருதுன்னா, இன்னொன்று வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுமோன்னு பயம். அதுக்காக இன்னொரு ஆள் துணைக்கு சேர்க்குறோம். நம்மளை அட்டாக் பண்ண ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது, நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு எதுவுமே முடியாதுன்னு சொன்னால் எப்படி பயம் வரும்? என்னை யாராலையும் துக்கப்படுத்த முடியாது, என்னை யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாது, இருக்கிறது நான் மட்டுமே அப்படின்னா எப்படி துக்கம் வரும்? அதனால் என்ன சொன்னார்னா, இருமையில் பயம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஆரம்பத்தில் கடவுள்கிட்ட பயப்படணும், அப்போ தான் தர்மமாக வாழ்வோம். அதனால தான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னார். ஏன்னா அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சணும், அதர்மத்துக்கு அஞ்சணும், கெட்ட குணங்களுக்கு அஞ்சணும். இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த பயம் தேவை, அப்போ தான் வாழ முடியும். பிறகு வேறு யார்கிட்டருந்து பயம் வருது பார்த்தீங்களா, அது வந்து என்னை அவர் தொந்தரவு பண்ணிடுவார், இவர் என்னை கஷ்டப்படுத்திடுவார், அவரை கஷ்டப்படுத்திடுவார்னா அது ஆத்ம ஞானம் வந்தால் முடியாது. மேலோட்டமாக இருக்கும் அந்த துக்கம், ஆழ் மனசில் உள்ளே போகாது. அதனால் இந்த ஜீவ பேதம், ஜீவ ஜகத் பேதம், ஈஸ்வர பேதம், ஜீவ ஜகத் ஈஸ்வர பேதம், இந்த எந்த பேதமுமே கிடையாது. ஆத்ம தத்துவ பேதம் எல்லாம் மித்தியாதான் அப்படிங்கிற கருத்து வலியுறுத்தப்பட்டது 52ல். இந்த பேதம் இல்லையாமல் நம்மளுடைய உண்மை ஸ்வரூபம் தெரிஞ்சு அத்வைதங்கிற கருத்து வந்துருச்சுன்னா துக்கம் போயிடும். அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன். கர்ணனுக்கு தான் யாருன்னு தெரிஞ்ச பிறகு, அதுக்கு முன்னாடி ராதையின் மகன் திட்டம் போதெல்லாம் புழுங்கி செத்தான், நம்மளை போய் இப்படி திட்டுறாங்களேன்ட்டு. அதுக்கு பிறகு தான் குந்தியின் மைந்தன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு எந்த திட்டினா இவன் சிரிப்பான், இந்த ராஜ்யத்துக்கே நான் தான் வாரிசு. அவன் மனசுக்குள்ளே இப்படி துக்கம் வருமா? அதுக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சவொன்னே போயிடுது. அது மாதிரி நம்மளுடைய உண்மை ஸ்வரூபம் அத்வைதம்னு வந்த உடனே அந்த இதெல்லாம் போய்விடும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு 53ல் பிருகதாரண்ய உபனிஷத் கருத்துப்படி சொன்னார். அங்கே என்ன சொன்னார் சொன்னால், அதாவது ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டவுடன் அஞ்ஞானமும் அதன் காரியமான பிரபஞ்சமும் முற்றிலும் நிவர்த்தி அடைகின்றன. எனவே கல்பிதமான துவைதம் சிறிதும் இருப்பதில்லைன்னு சொல்லி பிருகதாரண்ய உபநிஷத்தில் இருக்குது. அதை இங்கே சொல்லி அவர் என்ன சொல்கிறனா, அதே கருத்தை இங்கே சொல்கிறார். பிருகதாரண்ய உபநிஷத் கருத்து 4வது அத்தியாயம் 5வது பகுதியில் 15வது மந்திரம். அது இங்கே ஞான அவஸ்தை அஜ்ஞான அவஸ்தைன்னு ரெண்டாக பிரித்தார். அதாவது நம்ம அவஸ்தாத்திரைய விவேகம் பார்க்க போகிறோம் அடுத்த ஸ்லோகத்துக்காக. இந்த அவஸ்தை வந்து எப்படின்னா, அது வந்து விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. இந்த 3 நிலையிலையுமே அஞ்ஞானம் இருந்தால் அது அஞ்ஞான அவஸ்தை. விழிப்பு நிலையில் ஞானம் வந்தால் அது ஞான அவஸ்தை. இந்த அஞ்ஞான அவஸ்தையில் தான் எல்லாமே நம்மளுக்கு எல்லா சம்சாரம் துக்கம் எல்லாமே வருகின்றது. இந்த ஞான அவஸ்தை வந்தால் அது வருவது இல்லை அப்படிங்கிற கருத்தையும் நம்ம 53வது ஸ்லோகத்தில் பார்த்து முடித்தோம். அதில் எப்பயுமே பார்த்திங்கன்னா, இந்த வேற்றுமை என்பது இந்த அஞ்ஞான அவஸ்தையில் வருது அப்படின்னா, இதரக தத்ரச்ச அணு அபி, இந்த ஞான அவஸ்தை வந்துவிட்டால் அவனுக்கு வேறாக அணுவும் கூட இல்லைனர். ஒரு அணு கூட அவனுக்கு வேற நினைக்க மாட்டான், எல்லாமே அவனுடைய சொரூபம். போட்டி பொறாமை பயம் எல்லாமே எங்கே வருதுன்னா அந்த வேற்றுமைகளே வருது. கடவுள்கிட்ட கூட வேற்றுமை இருந்தால் பொறாமை வந்துடுது. பார்த்தோமா இல்லையா? சரஸ்வதி சோதம் படத்தையும் அடிக்குறிப்பாக சொல்வேன். அங்கே லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி 3 பேருக்கு என்ன போட்டி, என்ன சண்டை, கடவுள் தானே. இதனால் ஒரு பாவனை, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த ஞான அவஸ்தை வந்தாலே இருமை போய்விடும், பயம் போட்டி போன்ற சம்சாரங்கள் நீங்கிவிடும். பிறகு 54ல் இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தது. எப்பொழுது எல்லா ஜீவராசிகளையும் தன்னுடைய சொரூபமாக அறிகின்றானோ அப்பொழுது அவனுக்கு கண்டிப்பாக மோகமும் இல்லை சோகமும் இல்லைனார். இரண்டற்ற ஞானத்தை அடைந்த காரணத்தினால் அர்ஜுனன் பகவத்கீதையில் என்ன பண்ணான்? ஃபஸ்ட்டு பற்று வந்தது. பற்று வந்த உடனே
அதை தொடர்ந்து சோகம் வந்தது, சோகத்தை தொடர்ந்து மோகம் வந்தது. பகவான் மோகத்தை நீக்கி சோகத்தையும் பற்றையும் நீக்கிறார். எப்படி படிப்படியாக வருது, பின்னாடி இருந்து போகணும். முதல்ல மோகம் போகும், மோகம் போனால் சோகம் போயிடும், சோகம் போனால் பற்றும் போயிடும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஞானம் வந்துருச்சுன்னா இந்த மோகம் போகிறது, மோகத்தை தொடர்ந்து சோகமும் அவனுக்கு போகிறது. மோகங்கிறது 2 விஷயத்தில் நம்மளுக்கு இருக்குது. தர்ம அதர்ம விஷயத்திலும் ஆத்ம அனாத்ம விஷயத்தில் இருக்குது. உண்மை பொய் எதுங்கிறதுல நம்மளுக்கு சரியான ஞானம் இல்லை, குழம்பி இருக்கும். தர்மத்திலையும் குழம்பி இருக்கும். முதல்ல தர்மத்தில் கரெக்டாக தெரிஞ்சு தர்மத்தை ஃபாலோ பண்ணால் இதுக்கு தகுதி வரும். பிறகு இந்த மோகமும் கலைந்து விடும். மோகம் போச்சுன்னா சோகம் போய்விடும் அப்படின்னு கருத்து பார்த்தோம். பிறகு அதில் அந்த மோகம் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சோகம் போகணும்னா இந்த மோகத்தில் சர்வாத்ம பாவம் வரணும், அத்வைத ஞானம் வர வேணும். இந்த அத்வைத ஞானம் வர்றதுக்கு அத்வைத ஞானத்தே போகும் அப்படிங்கிறதுக்கு சுருதி பிரமாணத்தை இந்த 55வது ஸ்லோகத்தில் சொன்னார். 55வது ஸ்லோகத்தில் வெறும் சுருதி பிரமாணம் தான். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற இந்த ஆத்மா பிரம்மனாகவே இருக்கிறது என்று பிருகதாரண்ய சுருதியில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இங்கே சுருதி பிரமாணம், அத்வைதத்திற்கு சுருதி பிரமாணத்தை இங்கே சொல்கிறார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த வித்யாரண்யன் சரி இவங்க நூல்களில் பார்த்தீங்கன்னா சுருதி யுக்தி அனுபவம் 3 நிரூபணம் பண்ணிக்கிட்டே வரிசையாக வருவாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அனுபவத்திலே சொல்வார், யுக்திப்படி சொல்வார். சொல்லிவிட்டு என்னதான் அனுபவமாக இருந்தாலும் சரி யுக்தியாக இருந்தாலும் சரி அதில் தோஷம் வந்துடும், எப்படியாவது ஒரு தோஷம் வந்துடும். அதனால் கடைசியில் வேதந்தான் பிரம்மாணம், வேத வாக்கு. அதை வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு சுருதியை பயன்படுத்தலாமே ஒழிய யுக்தியை பயன்படுத்தலாம். சுருதியை வச்சுக்கிட்டு யுக்தியை பயன்படுத்தலாம், அனுபவத்தை பயன்படுத்தலாம். கடைசி பிரமாணம் சுருதி பிரமாணம். அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுருதி பிரமாணம் சொல்லிகிட்டே வருவார். இங்கே என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது சென்ற ஸ்லோகத்தில் சர்வாத்ம பாவத்தினுடைய பலன் மோக நிவர்த்தி சோக நிவர்த்தினார். சர்வாத்ம பாவம் எப்படி வரும்னு சொன்னால் ஜீவ பிரம ஐக்கியத்தில் தான் வரும், அத்வைத ஞானத்தில் தான் வரும். அதற்கு இங்கே சுருதி பிரமாணத்தை சொல்கிற ஜீவன் மித்தியா ஆத்மா சத்தியங்கிற கருத்து. இங்கே என்ன சுருதின்னு சொன்னால், சா வா அயமாத்மா பிரம்ம விஜானமயக மனோமயகன்னு பிருகதாரண்ய உபனிஷத்தில் 4வது அத்தியாயம் 4வது பகுதி 5வது மந்திரத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே சொல்லியிருக்கிறது பிருகதாரண்யன் தான். அயமாத்மா பிரம்மங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மகா வாக்கியத்தில் ஒன்று தெரியுமில்ல, ஆனால் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் தெரியுமா? மாண்டூக்கியத்தில், இதில் மாண்டூக்கிய உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்கோம். அயமாத்மா பிரம்மங்கிறது மாண்டூக்கியத்தில் இருக்குது, பிருகதாரண்யத்தில் இருக்குது. மாண்டூக்கியத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா மகா வாக்கியங்கிறது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாக்கியம் பிருகதாரண்யத்தில் இருக்குன்னு சொல்கிறார். மாண்டூக்கியத்தில் எப்படி வருதுன்னா, சர்வம் ஹி ஏதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பாத்ன் அப்படின்னு வரும். இவை அனைத்தும் பிரம்மனே, இந்த ஆத்மா பிரம்மன், அந்த பிரம்மனான இந்த ஆத்மா 4 பாதங்களை உடையதுன்னு சொல்லி அங்கே வரும். இந்த 4 பாதம் இருக்குது பார்த்தீங்களா மாண்டூக்கிய, அதில் 3 பாதத்தை அடுத்து சொல்ல போகிறார். இங்கே சொல்ல போகிறார், விளக்க போகிறார். 3 பாதம், விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலையை உதாரணமாக வச்சு இந்த உலகம் பொய் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறார் அடுத்து வரக்கூடிய சுலோகங்களில். அதில் வந்திருக்கு மாண்டூக்கியத்தில். இவர் பிருகதாரண்ய உபனிஷத்தை கொட்டேஷன் கொடுக்குறார். அயமாத்மா பிரம்மன்கிறது, இந்த ஆத்மாவே பிரம்மன்கிறது பிருகதாரண்ய உபனிஷத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வரியில் அயம் ஆத்மா ஹி பிரம்மைவ, இந்த ஆத்மாவே பிரம்மன், இந்த ஆத்மாவே பிரம்மன். அதாவது பொதுவாக உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, நாம் பார்க்காத பிரம்மனை, தெரிஞ்சுக்கிறாத ஒரு தத்துவத்தை சத்தியம்னு சொல்லுது, தெரிஞ்சுக்கிற ஒரு பொருளை பொய்ன்னு சொல்லுது. இந்த உலகம் அனுபவத்தில் இருக்குது, கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம், நேராக பார்க்குறோம். இதை என்ன சொல்லுது சாஸ்திரம்? பொய் இல்லைங்குது. பிரம்மன்னா நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, அதுதான் சத்தியங்கிறது. எப்படி உள்டாவாக இருக்கே, எப்படி நம்புறது? ஃபஸ்ட்டு வேதம் சொல்லுது, நம்பி உள்ளே போனாதான்
நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற முடியும், இல்லாட்டி புரிஞ்சுக்கிற முடியாது. இப்போ நாம் இருக்கோம், புதுசாக ஒருத்தன் கிராமத்துலேருந்து வந்திருக்கான், பூமி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ தண்ணி போட்டிருக்கேன்பா. பூமி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா வேணா சொல்லுவான், சயின்ஸ் சொல்லுதுப்பா, அதை எப்படிடா சொல்லலாம், இன்னும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுற்றலை, நீ பூமி சுற்றுதுன்னு சொன்னால் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிச்சான்னு கேட்பான். அப்போ அந்த விஞ்ஞான வார்த்தையை என்ன பண்ணணும், நம்பணும். நம்பி அந்த விஞ்ஞான வார்த்தையை நாம் நம்பித்தான் என்ன பண்ணணும், இது பண்ண வேண்டியிருக்கு. சயின்ஸ் வார்த்தையை முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிட்டு ஆராய்ச்சி பண்ணாமல் பூமி சுற்றுதுன்னு தெரிஞ்சுக்கிற முடியுமா? அது மாதிரி உபனிஷத் சொல்லுது, வேதம் சொல்லுது, நீ உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் சத்தியம்னு சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி நினைக்கல, தெரியல, பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த உலகம் பொய்ன்னு சொல்லுது. முதல்ல சிரத்தை வேணும், நம்புனாத்தான் நாம் போக முடியும். பிரம்மன் சத்தியனோட புரிஞ்சுக்கிற முடியுது, ஜெகன் மித்தியா புரிஞ்சுக்கிறலேன்னு சொன்னால், ஜெகன் மித்தியான்னு புரிஞ்சாதான் பிரம்மன் சத்தியங்கிறதே நிரூபிக்க முடியும். அதனால் முதல்ல இந்த ஜெகன் மித்தியாங்கிற கருத்தையும் புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறார். இந்த பிரம்மன் சத்தியம் என்பதையும் இந்த ஜெகன் மித்தியா என்பதையும் சுருதியானது புரிய வைக்க முயற்சி செய்கிறது. இந்த ஆத்மாவே பிரம்மன் சொன்ன இந்த வேதம் அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மான்னு சொல்லுதுன்னா, இங்கே அடுத்த வார்த்தை பாருங்க, முதல் விரல ரெண்டாவது வார்த்தை, சர்வாத்ம கதையா ஸ்திதக, எல்லா ஜீவராசிகளுக்கும் சாரமாக இருக்கின்றது. எல்லா நகைகளுக்கும் சாரம் என்ன, தங்கம்தான். எல்லா பானைகளுக்கும் ஆதாரம் மண் என்பது போல எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் ஆதாரமாக சாரமாக இருக்கக்கூடியது ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம். அப்போ தோற்றம் எல்லாம் மித்தியா அப்படிங்கிற கருத்து இங்கே மறைமுகமாக சொல்லப்படுகிறது. ரெண்டாவது வரியில் சொல்றார், இது நிர்தாரிதம் சுருத்தியா பிருகதாரண்ய சம்ஸ்தையா, இது என்று பிருகதாரண்ய சுருதியில் நிச்சயிக்கப்படுகிறதுன்ட்டார். இந்த ஸ்லோகம் ஏற்கனவே சொன்ன கருத்துக்கு ஒரு பிரமாணம் மட்டும்தான், இதில் வேறு விளக்கமெல்லாம் பெருசாக சொல்லலை. அயமாத்மா பிரம்மாங்கிறது வேற்று இருமை இல்லை அத்வைதங்கிறதுக்கு பிருகதாரண்ய உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. நம்ம இன்னொன்று கூடுதலாக பார்த்தா மாண்டூக்கிய உபநிஷத்தில் இருக்காது. அது நிச்சயிக்கப்பட்டாச்சு, அதை முதல்ல நீ நம்பி இந்த விஷயத்துக்குள்ளே வரணும். அதாவது நாம் யுக்தியை பயன்படுத்துகிறதெல்லாம் எப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், முக்கியமானால் பெரியவர். அவர் சொல்கிறது பொய்யே இருக்காது, கரெக்டாக இருக்கும், அதில் மாற்றமே இல்லை, 100% கரெக்டாக தான் சொல்லுவார். அவர் சொல்கிறாரு, ஆனால் நம்மளுக்கு புரியலை, நம்ம நம்புகிறோம். பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில யுக்தியெல்லாம் பயன்படுத்தி சில உதாரணங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. பார்த்தீங்களா, 100% அவர் சொல்கிற பொய் தெரியுது, ஆனால் புரியலை. அப்போ என்ன பண்ணுறான், அவரே என்ன பண்ணுறார், புரிய வைக்கிறதுக்கு யுக்தியை பயன்படுத்துகிறார். அது மாதிரி வேத கருத்துக்கு மாற்று கருத்து இல்லை, அதை மாற்றவே முடியாது, அதுதான் உண்மை. இந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை புரிய வைக்கிறதுக்கு யுக்தியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இதுவரைக்கும் சுருதி பிரமாணம் சொன்னவர் அடுத்த சொல்ல என்ன பண்ண போகிறாரு, யுக்தியை பயன்படுத்தி இந்த அவஸ்தாத்திரயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அனுபவத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த அனுபவத்தை வச்சு புத்தியை தீட்டி இது மித்தியான்னு புரிய வைக்க போகிறார். அதுக்கு இந்த அவஸ்தாத்திரயத்தை அடுத்து பயன்படுத்த போகிறாரு. அது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து வருது, 56 வருது. இந்த 55 சாரம் என்னன்னா, அனைத்து ஜீவராசிகளும் மித்தியா, ஆத்மா ஒன்றே சத்தியம், அது பிரம்மன், அது அத்வைத ஞானம், அதற்கு பிரமாணம் பிருகதாரண்ய உபனிஷத் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததில் யுக்தி பிரமாணத்தை சொல்ல போகிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அயமாத்மா ஹி பிரம்மைவ சர்வாத்மகத தயாஸ்திதக, சர்வ ஆத்மகதயா, சர்வ ஆத்மகதயா, எல்லா ஜீவராசிகளுக்கும் சாரமாக அல்லது ஆதாரமாக. இந்த முதல் விரலில் இருக்க ரெண்டாவது பகுதி சர்வாத்மகதயா, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக, ஸ்திதக இருக்கின்ற,
முதல் வார்த்தை அயம் ஆத்மா, இந்த ஆத்மா ஹி பிரம்மைவ, நிச்சயமாக பிரம்மமே. ஹீனா நிச்சயமாக பிரம்மமே, நிச்சயமாக பிரம்மனாகவே இருக்கின்றது. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற இந்த ஆத்மா நிச்சயமாக பிரம்மனாகவே இருக்கின்றது. இதி இரண்டாவது வரி என்று நிர்தாரிதம், நிர்தாரிதம் சுருத்யா பிருகதாரண்ய சம்ஸ்தயா, அந்த கடைசி வார்த்தையை எடுத்துக்கலாம். என்று பிருகதாரண்ய சம்ஸ்தயா, பிருகதாரண்யக உபனிஷத்தில் சுருத்யா, அதுக்கு முதல் வார்த்தை சுருதியினால், பிருகதாரண்ய உபனிஷத் சுருதியினால் நிர்தாரிதம், நிர்தாரிதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பிருகதாரண்ய உபனிஷத் சுருதியினால இந்த கருத்தானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லோகம் 56. இங்கே யுக்தி பிரமாணத்தை வச்சு அடுத்து விளக்க போறாரு. 56, 57, 58. 56 படிக்கலாம். அனுபூதோப்யம் லோகோம் வியவகாரக்ஷமோபிஷன்னம் அசத்ரூபோ யதா ஸ்வப்னம் உத்தரக்ஷணபாததக. அனுபூதோப்யம் லோகோம் வியவகாரக்ஷமோபிஷன்னம் அசத்ரூபோ யதா ஸ்வப்னம் உத்தரக்ஷணபாததக. இந்த 56, 57, 58 இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் மித்தியா என்ற கருத்து யுக்தியின் வாயிலாக நிர்ணயிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி அனுபவம் சொன்னார், சுருதியும் சொன்னார். இங்கே என்ன பண்ணுறாரு? யுக்தியின் மூலமாக நிர்ணயிக்கிறார். இதுக்கு முன்னாடி ஜீவராசிகள் மித்தியானார், இங்கே ஜெகன் மித்தியா அப்படிங்கிற கருத்து வருது. நம்ம 41லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெகன் மித்தியாங்கிற கருத்தை முக்கியமாக வலியுறுத்துறார். அதில் என்ன பண்ணுறார்? பிரம்மன் சத்தியங்கிற கருத்தை சொல்லி அதை மித்தியாங்கிற கருத்தையும் சொல்லிட்டு வர்றார். பிரபஞ்சம் மித்தியா அப்படிங்கிறதுக்கு இங்கே உதாரணமாக என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இங்கே பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒன்று அனுபவத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு அது செயல்பாட்டுக்கு பயன்பட்டாலும் அதை சத்தியம் நினைக்கிறோம். நம்ம நேராக பார்க்கணும், நான் கண்ணில் நேராக பார்க்கணும், காதில் கேட்கணும், இந்திரியங்கள் வாயிலாக அனுபவத்துக்கு வரணும். அனுபவத்துக்கு வந்தால் மட்டும் பத்தாது, நேராக பார்த்தா மட்டும் பிரயோஜனமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறோம்? அது சத்தியங்கிற ஒரு கருத்து நம்ம மனசில் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாரு ஆதிசங்கரர்? உனக்கு அனுபவத்தில் இருந்தாலும் சரி, பலனை கொடுத்தாலும் சரி, அது இல்லைப்பான்றார். அது சத்தியம் இல்லைப்பா, பொய்யுங்கிறார். நீ என்ன பண்ணுற? நான் கண்ணாலையும் பார்த்தேன், பயன்பாட்டுக்கும் வந்துச்சு, அதனால் உண்மை அப்படின்னு நீங்கள் நம்ம சொல்கிறோம். அவர் அப்படியே பார்த்தாலும் உண்மை இல்லை. நான் உதாரணம் சொல்கிறேன் பாரு அப்படின்னு கனவு உதாரணத்தை கொண்டு வர்றாருங்க. மூணையும் சொல்ல போகிறார். முதல்ல கனவு எடுத்துக்கிறாரு, அடுத்தது விழிப்பு உறக்கத்திலையும் சொல்ல போகிறாரு. அங்கே பார்க்கலாங்க. இங்கே என்னன்னு சொன்னால், பொதுவாக தர்க்கம், யுக்திங்கிறது தர்க்கம். அது ரெண்டு விதம். எப்படின்னீங்கன்னா, பிரத்யக்ஷ பிரமாணம், நேர பார்த்து இது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறது. பிறகு என்ன பண்ணுவோம்? அனுமான பிரமாணம். ரெண்டு இருக்குது. அனுமான ஞானம், பிரத்யக்ஷ ஞானம்னு சொல்லுவோம். கண்ணில் பார்த்து அந்த ஞானம் வர்றது. இது என்ன கலர்னா கண்ணு தான் பிரமாணம். கண்ணுனால் பார்த்து இது ரோஸ் கலரு, ஆரஞ்சு கலர்னு சொல்ல முடியும். காதை வச்சு சொல்ல முடியாது. நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறோம்னா காதை வச்சு தான் கேட்க முடியும். காதை ரெண்டையும் அடைச்சிட்டு கண்ணை திறந்து வச்சா கேட்க முடியாது. கண்ணை மூடிட்டால் என்ன வரணும்னு தெரியாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவை பெறுவதற்கு பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு 5 இந்திரியங்களை வச்சுட்டார். அதை வச்சு நாம் சொல்கிறோம். அடுத்தது நேர பார்க்கல அனுமானம் பண்ணுறோம். அதுக்கு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிற உதாரணம், மலையில் பகலில் நெருப்பு. ஏற்கனவே யாகசாலையில் பார்த்த நெருப்பையும் புகையும் பார்த்தோம். நெருப்பு இருந்தால் புகை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அங்கே புகை இருக்குது, நெருப்பு இருக்கும்னு அனுமானம் பண்ணுறோம். அந்த காலத்துலேருந்து உதாரணம் யாகசாலைன்னு சொல்லுவாங்க, அடுப்பை சொல்கிறதில்ல. ஏன்னா ஸ்டவ்வெல்லாம் வந்துடும்னு அவருக்கு தெரியும். கேஸ் ஸ்டவ்வெல்லாம் வந்துடும், கரண்ட் அடுப்பெல்லாம் வந்துடும்னு தெரியும். ஏன்னா யாகசாலையில் மாற்ற முடியாது. அங்கே போய் ஹோமம் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ்வை வச்சு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் அவர் எப்போ பார்த்தாலும் யாகசாலையத்தான் அடுப்புன்னு சொல்கிறதே இல்லை.
அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே 2 பிரமாணத்தின் மூலமாக பொதுவாக தர்க்கத்தில் சொல்லுவாங்க ஞானவரன்னு சொல்லி. இங்கே என்ன சொல்கிறாரு, நீ உலகத்தில் அனுபவித்த விஷயத்தை வச்சே இந்த உலகம் பொய் நிலைநாட்டுறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, அனுபவத்தை வச்சு ஞானம் சொல்கிறோம், அந்த அனுபவத்தை வச்சே நான் பொய்ன்னு சொல்லி நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிறார். இந்த உலக அனுபவத்தை வச்சே இது பொய் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிறார். அதனால் உலக அனுபவம் நம்மளுக்கு தேவை இருக்குது. உலக அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் முண்டகோபனிஷத்தில் என்ன, அது வேதிதவ்யோ அபராவித்யான்னாரு. அபராவித்யாவை நீ தெரிஞ்சுக்க, பராவித்யா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. அபராவித்யாவை நல்ல அபராவித்யா என்னென்ன, அந்த பிரபஞ்ச ஞானம், உலக ஞானம் வேணுங்கிறார். பரீட்சை லோகான்னு சொன்னாரா இல்லைங்களா, இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுன்னார். அப்படி இவ்வுலகை ஆராய்ச்சி செய்யணும், செஞ்சாத்தான் அது பொய்யுங்கிறது தெரியும். உலகத்தை ஆராய்ச்சின்னு கண்டதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த உலகம் அனித்தியம் என்ற ஞானம் வரும். அந்த அனித்தியங்கிற ஞானத்தோட வைராக்கியம் சேர்ந்து வரும், ஒரு பண்பும் கிடைக்கும், வைராக்கியம் கிடைக்கும். அனித்தியமானதில் வந்து பற்று வராதில்ல, வைராக்கியம் வரும், மித்தியா என்ற ஞானமும் வருங்கிறார். இந்த உலகம் மித்தியான்னு புரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எதை அடைஞ்சாலும் நம்மளுக்கு அதில் ஒரு பெரிய பற்றே வராது. மேலோட்டமாக நம்ம விவகாரத்துக்கு வச்சுக்கிறோமே ஒழிய ஆழ் மனசில் வராது. நாம் ஒரு பொருளை நேராக பார்த்து இருக்குன்னு சொல்லுவோம், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவோம். வீட்டில் அம்மா இருக்காங்களா அப்படிங்கிறோம், கேட்குறாங்க குழந்தைகிட்ட, அம்மா இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணியை பார்க்குறோம், நேராக பார்க்குறோம் இருக்குது, அதை குடிக்கிறோம், அனுபவிக்கிறோம், அப்போ தண்ணி இருக்குது. அனுபவிக்கிறோம், பார்க்குறோம், இருக்குன்னு சொல்லிடுறோம். ஆனால் காணல் நீர் பார்வைக்கு இருக்குது, ஆனால் பயன்படலை. அதனால் என்ன பண்ணுறான், அது இல்லைன்னு சொல்கிறோம். அங்கே அனுபவம் இருக்குது, பயன்பாட்டுக்கு இல்லை, அதனால் நம்ம இல்லைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஆகாசம் வந்து நீல நிறம் அனுபவத்தில் இருக்குது, ஆனால் உண்மையிலே இல்லை, அது பயன்பாட்டுக்கு வர்றதில்லை, காட்சிக்கு உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ அனுபவத்துக்குள்ள இருந்து பயன்பாட்டுக்கு வந்தாலும் கூட அது உண்மையில் இல்லை அப்படிங்கிறார். நாம் பயன்பாட்டுக்கு வந்தால் சத்தியத்துவம் கொடுத்துறோம். நேரம் அனுபவித்தேன், பார்த்தேன், அதை வச்சு தானே நான் பண்ணினேன். தண்ணி இருக்குது, அதை குடித்து தாகம் தீர்ந்துருக்கேன், பயன்பட்டுருக்கேன், அப்போ தண்ணி இருக்கிறது உண்மை. காணல் நீர் பயன் தரல, பொய்ன்னு சொல்கிறான். இன்னைக்கு தண்ணியை குடித்தாலும் கூட பொய்யுங்கிறார். இப்போ உன் தாகம் தீர்றது கூட பொய்ன்னு சொல்லி நிரூபிக்க போகிறார். அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே இதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. எப்படின்னா, ஒரு பொருள் வந்து இருக்குது, கண்ணு முன்னாடி இருக்குது, காட்சிக்கெல்லாம் இருக்குது, ஒரு பலனும் தரலைன்னு வச்சுக்கோங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனால் இருக்குது. அதுக்கு பேர் அந்யதா சித்தன்னு பேர். அதுக்கு பேர் அந்யதா சித்தக. இது ஒரு தர்க்கத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை, அந்யதா சித்தக அப்படின்னு. இதுக்கு உதாரணம், அங்கே தர்க்கத்தில் சொல்கிற உதாரணம் என்னென்னா, ஒரு குயவன் பானை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தினமும் ஒரு குழந்தை வேடிக்கை, பக்கத்தில் ஒரு கழுதை நின்றுக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் ஒரு கழுதை நின்றுக்கிட்டு இருக்கு. இவன் பானை அழகாக செய்கிறான், குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. பிறகு பானை செஞ்சு முடிச்சுன்னா கழுதையை கூப்பிட்டு போயிடான். இந்த பானை செய்யணும்னா கழுதை கட்டாயம் பக்கத்தில் இருக்குன்னு குழந்தை தீர்மானம் பண்ணிடும். புரியுதுங்களா? குழந்தை இல்லாட்டி பானை வராது. ஏன்னா கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது அவன் பானை செய்கிறத. அந்த கழுதை பார்க்குறதுனால தான் பானை வருதுன்னு குழந்தை நினைக்கிது. அந்த கழுதை இருந்தாலும் பானை வரும், இல்லாட்டாலும் பானை வரும். அந்த கழுதைக்கு பேர் அந்யதா சித்த. வீட்டில் வயசாகி போச்சுன்னா நம்ம அப்படித்தான் ஆகும். ரொம்ப வயசாகிடுச்சின்னு வச்சுக்கங்களேன், வீட்டில் நம்மளை கண்டுக்கிற இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டாலும் ஒன்று. எல்லோரும் அப்படி தானே நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்ன பண்ண என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லைன்ட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பேசாமல் இருக்க முடியாது. என்னை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறான், நான் சொல்கிறத கேட்கவே நம்ம புலம்புறது. இந்த அந்யதா சித்தமாக என்ன, அதாவது இந்த உலகமே ஞானிக்கு எப்படி இருக்குமா, இந்த வயசானவங்க கழுத மாதிரி ஆயிரணுமா. அந்த உலகம் இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டாலும் ஒன்று அப்படிங்கிற புத்தி இந்த நித்திய ஞானத்தில் வருங்கிறார். இந்த அந்யதா சித்த, அதாவது புகழ் இகழ் என்ன இருக்கோ
இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். அந்த கழுதை இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டாலும் ஒன்று. புகழும் ஒன்று கழுதை, ஈகழும் கழுதை. யாருக்கு? ஞானிக்கு. இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டால் ஒன்று. அப்படி அந்த மித்யா ஞானம் வரும்பொழுது இந்த அந்யதா சித்தாவாக மாறிவிடும் அப்படிங்கிறார். எப்படி வயதானவங்களை இள வயதில் இருக்கிறவங்க கண்டுக்கிறது இல்லையா வீட்டில், ஞானி இந்த உலகத்திற்கு எல்லாத்தையும் கண்டுக்கிற மாட்டானா. அவனுக்கு இந்த உலகமே அந்யதா சித்தமாக மாறிவிடும். விவகாரம் பண்ணுறதுக்கு ஒரு பேர் இருக்கு, வியவகார க்ஷமக, வியவகார சமக. அது எப்படின்னா அந்த குயவன், களிமண், பானை, அந்த மிஷி எல்லாம் மாதிரி இது உண்மையிலே இருக்கணும். இது இருந்தால் தான் காரி விவகாரம் பண்ண முடியும். பானை வரணும்னு என்ன பண்ணணும்? குயவன் இருக்கணும், மண் இருக்கணும், அந்த தண்ணி இருக்கணும், அந்த எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கணும். இதுக்கு பேர் வியவக்கார சமக. கழுதை அந்யதா சித்தக. அந்த இடத்துல இதை வேறுபாடை புரிஞ்சுக்கணும். பலன் தருவதாகவும் அனுபவிப்பதாகவும் இருந்தால் பொதுவதாக சத்தியம் என்று வந்துடுது. இங்கே சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டும் இருந்தாலும் அது மித்தியாதான், அது உண்மையில் இல்லை அப்படிங்கிறத சொல்ல போகிறார். இந்த வியவகாரிக சமம்னா உண்மையிலே உன்னை உருவாக்குறது, பானையை உருவாக்குற மாதிரி உருவாக்குறது. சில பேர் நம்மளுக்கு கோபத்தை உருவாக்குறாங்கல்ல, சும்மா இருக்கவனை இப்போ டென்ஷன் ஏற்றி விட்டு அப்படியே கோபத்தை உருவாக்குற மாதிரி உருவாக்குறது, அது உண்மையிலே நடக்கிறது. இது வியவகாரிக சமக. இப்படி உண்மையிலே உருவாக்கினாலும் கூட அது என்னது? பொய்யுதேங்கிறார். கோபத்தை உருவாக்குறான் ஒருத்தன், டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருக்கான், பேசும்போது அப்படியே டென்ஷன் ஆகுது, உள்ள கோபம் வருது. நீ மித்தியாவை பார்த்து அந்யதா சித்தம் ஆகிட்டேன்னு நினைக்கிறான், உனக்கு கோபமே வராது. நீ அந்யதா சித்த மாதிரி இருந்துட்டேன்னா கோபம் வருமா? வரவே வராது. இந்த உலகத்தில் சாதாரண மக்களுக்கு எந்த பொருளுமே அந்யதா சித்தமாக இல்லை. அவங்களுக்கு எல்லாமே வியவகார சமக தான். ஆனால் ஞானிக்கு எல்லாமே அந்யதா சித்தக தான். ஏன்னா எல்லாமே மித்தியாவாக இருப்பதால். என்னைக்கு இந்த உலகம் அனைத்தும் உனக்கு அந்யதா சித்தமாக மாறுகிறதோ அன்றைக்கு நீ ஜீவன் முக்தனாக மாறுகிறாய்ங்கிறார். அன்னைக்கு நீயே ஜீவன் முக்தனாக ஆகின்றாய். இங்கே பார்க்கலாம், இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், முதல் வரியில் பாருங்க, அனுபூதோப்பியம் லோகக. இந்த உலகம் அனுபவிக்கப்பட்டிருந்த போதிலும் வியவகார க்ஷமோ அபிசன்னு, பிரயோஜனத்துடன் கூடியிருந்த போதிலும், அதாவது செயல்பாட்டுக்கு அது பயன்பட்ட போதிலும், நேர அனுபவித்தாலும் சரி, அது செயல்பாட்டுக்கு பயன்பட்டாலும் சரி போதிலும். ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை அசத்ரூபோ, அசத்ரூபக, உண்மையில் இல்லை. உண்மையில்ங்கிறத சேர்த்துக்கணும். இல்லவே இல்லைன்னு சொல்றது இல்லை, உண்மையில் இல்லை. ஏன்னா மேலோட்டமாக இருக்கு, உண்மையில் இல்லை. சில பேர் சொல்லலாம், நீங்கள் மித்தியான்னு சொல்கிறீங்க, இந்த சொர்க்க நரகம்லாம் சொல்லியிருக்காங்க, நான் கண்ணில் பார்க்கல, அதை வேணா மித்தியான்னு வச்சுக்கிறேன், இந்த உலகத்தை சத்தியமாக வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லலாம். இல்லைப்பா, நீ பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு அதுவே மித்தியாதேன் அப்படி சொல்ல போகிறார். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், நீ அனுபவிப்பதையும் பலன் தருவதையும் சத்தியம் என்கின்றாய். நான் என்ன சொல்கிறாரு, ரெண்டையும் மித்தியான்னு சொல்ல முடியும். அதற்கு உதாரணம் சொப்பனம் அப்படிங்கிறார். கனவு யதா சொப்னக, சொப்பனம் எப்படியோ அப்படியே. நம்ம விழிப்பில் இருக்கும்போது இந்த உலகம் கனவை போல தான். நம்ம விழிப்பில் இருக்கும்போது இந்த உலகம் எப்படியா, கனவு காணுனதில் எப்படி அந்த பொருளெல்லாம் உண்மையிலே சத்தியமாக இல்லையோ அதுபோல் இதுவும் சத்தியம் இல்லைன்னு சொல்கிறார். இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் யாருடைய கனவு? கடவுளுடைய கனவு. இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் இருக்க விழிப்புல பார்க்குற உலகமெல்லாம் பகவானுடைய கனவுல நாமெல்லாம் இப்போ இருக்கோமா? நம்மளை யாருடைய கனவுல இருக்கோம்? இப்போ பகவான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கார், அதில் நம்ம பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த கனவுல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் காண்ற கனவவே சத்தியத்துவம் கொடுத்துட்டு ஒரு மாதம் தூங்க மாட்டான். இப்படி ஒரு கெட்ட கனவு எனக்கு வந்துச்சு, அவர் நேர பார்க்குறதே பொய்ன்னு கேட்டிருக்காரு. கனவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கனவுக்கு சத்தியத்துவம் கொடுத்து, இப்படி ஒரு கனவு வந்து சில பேருக்கு என்னென்னா, இந்த கனவுக்கு சில சோசியம் சொல்லிடுவாங்க. இப்படி கனவு வந்தால் அதில் போட்டிருப்பான், இந்த நேரத்தில் கனவு வந்தால் பழிக்கும்.
இந்த நேரத்தில் கனவு வந்தால் பழிக்காது. நீ எந்திரிச்சு பார்த்தா தானே தெரியும். எப்போ வந்துச்சு உனக்கென்னா தெரியும் கனவு. பொதுவாக கனவு தூங்கின பிறகு கனவு வருமா? கனவுலேருந்து நேரடியாக முழிக்க மாட்டோமா, திருப்பி தூங்கித்தான் முழிப்போமா. அது மாண்டவிக்கியத்தில் இருக்குது. நம்ம அப்போயே முழிச்ச மாதிரி தெரியுது நம்மளுக்கு அந்த பயத்தில். ஆனால் திருப்பி கொஞ்சமாக தூக்கத்துக்கு போய்த்தான் வருவோமா, அது அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பொதுவாக கனவு பொய், அதவே உண்மை நினைக்கிறவங்க பேச முடியாது. அது மாதிரி இந்த உலகமும் பொய் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். எப்படின்னா, கனவுல ஒருத்தன் பசியோடு அலைகிறான், நல்ல பசி. அங்கே உணவு நல்லா கிடைக்குது, அவனுக்கு பசி நீங்கிறது. அங்கே ஒரு பலனும் கிடச்சிருக்கு, அவனுக்கு உணவும் கிடச்சிருக்கு. அதை சாப்பிட்டு பசி நீங்கிருச்சு. பசி நீங்கிட்டு இப்போ இருந்துட்டான். இவன் முதல்ல படுத்தவன் முதல்ல சாயந்தரம் நைட் படுத்துட்டான். காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி சாப்பிட்றேன்னு வச்சுக்கங்களேன். இவன் காஃபி ரொம்ப டேஸ்ட்டு. அவன் கனவுல காஃபின்னு அலைகிறான். நல்லா ஒருத்தர் 3 டம்ளர் காஃபி கொடுக்குறாரு. 3 டம்ளர் குடிச்சிட்டு தூங்கிடுறான். படித்து முடிச்சிடறான், விழிச்ச உடனே காஃபி கேட்பானே கேட்க. ஏன்னா எந்திரிச்சோன்னு பெட் காஃபி சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. அப்போத்தான் 3 டம்ளர் காஃபி குடிச்சிருக்கான். ஆனால் எந்திரிச்சோன்னு காஃபி குடிக்காமல் இருப்பானா? அங்கே காஃபிக்கு அலைஞ்சான், காஃபி கிடச்சிருச்சு, குடிச்சு அந்த காஃபி ஆசை தீர்ந்தும் போச்சு. அடுத்த செகண்ட் முழிச்சிட்டான். முழிச்சவொன்னே காஃபி கேட்குறான். அப்போ முதல்ல குடிச்சது என்னாச்சு? இல்லையே, அடுத்த க்ஷணம் போயிருச்சே. கடவுளை பலன் கொடுத்தது விழித்தவுடன் அந்த பலன் இல்லாமல் போய்விடுகிறது. எப்படி கனவுல பார்த்தது அங்கே உண்மையாக இருந்துச்சு, கனவு காணும் பொழுது பொய்யாவே இல்லை, உண்மைன்னு தான் நினச்சோம். பிறகு விழித்த பிறகுதான் பொய்யனே தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னாச்சு, அங்கே பலன் கொடுத்தது விழித்த பிறகு அது பலன் இல்லாமல் போய்விட்டது. இதனுடைய விளக்கத்தை அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக விளக்குறார். இன்னும் 2 ஸ்லோகம் இருக்குது. இதை அழகாக டெவலப் பண்ணி இங்கே உதாரணம் மட்டும் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை விரிவாக விளக்க போகிறார். உத்தர க்ஷண பாததக, அடுத்த க்ஷணத்தில் நீக்கப்படுவதால் கனவில் கண்ட அனுபவமும் கனவில் கண்ட பலனும் விழித்தவுடன் போய்விடுகிறது. ஒரு க்ஷணத்தில் போகிறது. அதனால் அங்கே அனுபவமும் இருந்திருக்கு, பலனும் இருந்திருக்கு, ஆனால் பொய்யா போச்சு. அது மாதிரி இந்த விழிப்பில் அனுபவம் இருக்குது, பலனும் இருக்குது. இது எப்படி பொய்ங்கிறது அடுத்து நிரூபிக்க போகிறார். இந்த விழிப்பில் அதுவும் பொய்யை நிரூபிப்பார். அங்கே பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு உதாரணத்துக்கு பார்க்கலாம் ஒன்று. அதாவது கையில் பணமே இல்லை ஒருத்தனுக்கு, யார்கிட்டையாவது கடை வாங்கலான்னு போய்கிட்டு இருக்கான், படுத்து தூங்கிடுறான். அவனுக்கு 2 கோடி ரூபா கிடச்சிருக்காங்க. ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிட்டார் கனவுல. விழிப்பில் இவன் ஏழையாக இருக்கான், கனவுல 2 கோடி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அம்மா எழுப்பி விட்டுருச்சு. வெளிச்சவனு எவ்வளோ சோகமாக இருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி ஒருத்தன் பணம் வச்சுருக்கான், புரியுதுங்களா, அது இருக்குது, தூங்குறான், எவனோ கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். கனவுல ஐயோ பணம் போயிடுச்சுன்னு அழுது புரண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அது பண்ணால் அடி தவிக்கிறான். விழிச்சு பார்த்தா கனவு, அந்த பணம் அப்படியே இருக்குது. அப்போ கனவுல கண்ட துக்கம் போயிடுச்சு, கனவுல கண்ட மகிழ்ச்சியும் போயிடுது, கனவுல கண்ட துக்கமும் போயிடுது. அங்கே வர்ற லாபமோ நஷ்டமோ ஒரு க்ஷணத்தில் போய்விடுகிறதுங்கிறார். உத்தர க்ஷண பாததக, அடுத்த க்ஷணத்தில் நீக்கப்படுவதால் அங்கு பார்த்த அனுபவமும் அங்கு பார்த்த பெற்ற பயனும் நீங்கி போகுது. எப்படி பொய்யா இருக்கோ அது மாதிரி என்ன சொல்கிறாரு, விழித்தவுடன் அந்யதாசித்த மாதிரி ஆயிடுது, அது இருந்தது இல்லாத மாதிரி ஆகிவிடுகிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது தேவையில்லாத, அதுக்கு பேர் அந்யதாசித்தக, அது பொய். அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் என்ன சொல்கிறாரு, சொப்பனம் போல. அதனால் இதையும் நீ எப்படி நினைக்கணும், உண்மை நினைக்காதேன்னு சொல்கிறார். இந்த உலகத்தை பொய்யை நீக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. என்ன அவ்வளோ அனுபவத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஜென்மம் இல்லை, கோடானு கோடி ஜென்மங்களாக இந்த உடல்தான் இந்த உலகம் உண்மை நாம் புத்தியில் பதிஞ்சு போயிருக்கு வாசனைகள். எத்தனை ஜென்மம் தெரியாது, எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோமோ யாருக்கு தெரியும். அத்தனை ஜென்மத்திலையும் இந்த உலகம் உண்மைங்கிறது புத்தியில் பதிவாயிருச்சு.
அதை எளிதில் நாம் நீக்கவே முடியாது. அதாவது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பங்கு பலம் இருந்தால் அதை நீக்கிறதுக்கு 100 மடங்கு பலம் வேணும். ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பலன் வேணுமோ அதை விட எனக்கு இந்த 1 லட்சம் வேணான்னு தூக்கி எறிகிறதுக்கு 100 மடங்கு பலம் இருக்கணும். ஒரு பொருள் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ சக்தி இருந்தோ அந்த சக்தியை விட 100 மடங்கு சக்தி இருந்தால் மட்டுமே அந்த பொருள் வேணாம் என்று உங்களால் தூக்கி எறிய முடியுங்கிறார். அதனால் என்ன வேணும்? இந்த உலகம் இல்லை என்பது தூக்கி எறிய, மித்தியா என்று தூக்கி எறிய சாதாரண பழத்தை விட 100 மடங்கு பல வேணும். நாம் இன்னொரு உபனிஷத்தில் பார்த்தோம், நீ ஒன்றை அனுபவிக்கும் போது கிடைக்கும் ஆனந்தத்தை விட அது வேணாம் என்று வைராக்கியம் வந்தால் அதோட 100 மடங்கு சுகம். தைத்திரிய உபனிஷத்து நினைக்கிறேன். இந்த உலகத்தை வேணாம்னு சொன்னால் உலகத்தில் நீ ஹையஸ்ட் சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, அது வேணாம்னு உனக்கு வைராக்கியம் வந்தால் அதை விட 100 மடங்கு சுகம் கிடைக்குமா அடுத்த லோகத்தில். அங்கே நீ அதை வேணான்னு அதை விட 100 மடங்கு சொல்ல அடுத்த லோகம் கிடைக்குமா. கடைசியில் எல்லாத்தையும் வேணான்னா பிரம்மலோகம் தான் பெரிய சுகம், அதையும் வேணாங்கிறது ஆத்ம சுகம் அப்படின்னு வருது. அப்போ வேணாங்கிறதுக்கு தான் பலம் ஜாஸ்தியாக தேவை இருக்குது. பட்டினத்தாருக்கு காதற்ற ஊசியும் கடைவழி வாராங்கிற ஒரு வார்த்தை அத்தனை கோடிக்கணக்கான சுத்தியும் விடுறதுக்கு பலம் வந்துருச்சு. நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், வரவே மாட்டேங்குது என்ன. அதனால் என்னன்னா சொப்பனத்தில் வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ விழித்தபின் இல்லை, அதுதான் அந்யதா சித்தம். விழிப்பில் உள்ளவையெல்லாம் அறியாமை என்ற உறக்கத்தில் வருகின்ற கனவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன கனவு, அறியாமைங்கிற உறக்கங்கிறது கனவு. ஞானங்கிற விழிப்பு வந்தவுடனே போயிடுது. அது மாதிரி இந்த விழிப்பே ஒரு கனவு மாதிரி. இங்கே உண்மையான ஞானம் வந்த உடனே இதுவும் போய்விடும், எல்லாம் அந்யதா சித்தமாகிவிடும். இந்த கனவை ஏன் கடவுள் படைச்சார்? எல்லாரும் கனவு எதுக்கு படைக்கணும்? கடவுள் யோசிச்சு பாருங்க. கனவு இல்லைன்னா அத்வைத ஞானம் நிரூபிக்கவே முடியாது. வேதம் சொல்லியிருக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். கடவுள் படைச்சது, இந்த கனவை படைச்சது நம்மளுக்காகத்தான், வேதாந்தம் படிக்கிற மாணவர்களுக்காகத்தான். முக்கியமாக சொன்னால் வேதாந்தம் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த கனவுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் மித்தியாங்கிறது நிரூபிக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கிற, கனவு எதுக்கு படைச்சிருக்கிறாருன்னா இந்த உலகம் மித்தியாங்கிறது தான் கடவுளே படைச்சிருக்கிறார். இந்த அந்யதா சித்தாவுக்கு இன்னொரு உதாரணம், சித்பவானந்தர் காலேஜில் ஸ்ட்ரைக் வரும்போது பண்ணார். என்ன பண்ணார்னா, இந்த பையங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க திருவடன் காலேஜில். என்ன பண்ணார், வந்தார், நான் ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருக்கணும்னு தான் காலேஜை கட்டியிருக்கேன், உள்ளே போகிறீங்களா இழுத்து மூடவான்னார். மூடுனா திறக்க மாட்டேன், இந்த கட்டடம் இருந்தன்னா இல்லாட்டி என்ன, இப்படியே சொன்னார் அந்த வார்த்தையை. இந்த இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டு இது இருந்தாலும் ஒன்று எனக்கு இல்லாட்டால் ஒன்று, இது அப்படியே நாசமாக போனால் கூட எனக்கு கவலை இல்லைன்ட்டார். இப்படியே கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு போயிடுவேன், ஏதோ ஆஸ்பத்திரி இந்த மாதிரி பாரு ஆஸ்பத்திரிக்கு அப்படியே அழகாக மாற்றலாம் அப்படின்னாரான். அவன் மாற்றிட்டு போட்டு நான் கொடுத்துட்டு போயிடுவேன், உள்ளே போகிறையா மூடவான். அப்போ அவருக்கு இந்த கல்லூரி அந்யதா சித்தமாக இருந்ததுனால அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சு, சொல்லவே முடியாது அவரால். அவருக்கு அது பொருட்டே இல்லை, ஏதோ நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். அதனால் இங்கே என்ன சொல்கிறேன், கனவு உதாரணத்தை வச்சு சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் அதை அறிவை விளக்க போகிறாரு. நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். அனுபூதோப்யம் லோகோ, அந்த அனுபூதக அபி அயம் லோகக, அதை பிரித்தோம்னா அனுபூதக அபி அயம் லோகக. அயம் லோகன்னா இந்த உலகம், அனுபூதக அபி அனுபவிக்கப்பட்டிருந்த போதிலும், வியவகார க்ஷமக அபிசன்னு. வியவகார க்ஷமக அபிசன்னுனா அதனுடன் செயல்களில் ஈடுபட முடிந்தாலும் அல்லது பிரயோஜனத்துடன் கூடியிருந்த போதிலும். 2 வார்த்தை சொல்லிட்டார். இந்த உலகமானது அனுபவிக்கப்பட்டிருந்த போதிலும், அது பயன் தருவதாக இருந்த போதிலும், அல்லது செயல்பாட்டுடன் கூடியிருந்த போதிலும். 2வது வரி, அசத்ரூபோ யதா ஸ்வப்ன. யதா ஸ்வப்ன
கனவை போன்று யதா சொப்ன கனவை போன்று உத்தரக்ஷண உத்தரக்ஷணன்னா அடுத்த க்ஷணத்தில், அதாவது விழித்தவுடன் அடுத்த க்ஷணத்தில் பாததக நீக்கப்படுவதால் அசத்ரூபக, அந்த அசத்ரூபக கடைசியில் சேர்த்துக்கணும், அது உண்மையில் இல்லை. அதாவது இது இந்த உலகம் அனுபவிக்கப்பட்டிருந்த போதிலும், பலனுடன் கூடியிருந்த போதிலும், அல்லது செயல்பாட்டுடன் கூடியிருந்த போதிலும், கனவை போன்று அடுத்த க்ஷணத்தில் நீக்கப்படுவதால் இது உண்மையில் இல்லை. இது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இங்கே இந்த உலகம் அனைத்தும் மித்யா, காரணம் உலகம் நீக்கப்படுகிறது. எப்படி? கனவை போன்று. அதே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம். 57. ஸ்வப்னோ ஜாகரணே லீககம் ஸ்வப்னே பீஜாகரோ நஹி த்வயமேவ லயே நாஸ்தி லயோபி ஹ்யுபயோர்நச ஸ்வப்னோ ஜாகரணே லீககம் ஸ்வப்னே பீஜாகரோ நஹி த்வயமேவ லயே நாஸ்தி லயோபி ஹ்யுபயோர்நச. இங்கே இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தில் 3 அவஸ்தையுமே மித்தியா. கனவு மட்டும் இப்போ மித்தியான்னு பார்த்தோம். கனவு, விழிப்பு, உறக்கம், இந்த 3 அவஸ்தையுமே உண்மையில் இல்லை, மித்தியா என்ற கருத்து நிரூபிக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாருன்னா, சொப்பனத்தில் உள்ளது விழிப்பிலும் இல்லை, கனவிலும் இல்லை. விழிப்பில் உள்ளது கனவிலும் இல்லை, உறக்கத்திலும் இல்லை. உறக்கத்தில் உள்ளது இந்த மற்ற 2லும் இல்லை. கனவிலும் இல்லை, நனவிலும் இல்லை. ஒரு அவஸ்தையில் உள்ளது மற்ற 2 அவஸ்தையிலும் பயன்படுவது இல்லை, அனுபவத்திலும் இல்லை. அப்போ எந்த அவஸ்தையை நீ உண்மைன்னு சொல்லுவ? ஒரு அவஸ்தையில் இருக்கிறது நம்ம என்னன்னா கனவுல இருக்கிறது விழிப்புல இல்லைன்னு சொல்கிறான். இவன் விழிப்பில் இருக்கிறது இன்னொரு அவஸ்தைக்கு போயிடுச்சுன்னா அங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுதுங்கிறார். அதே மாதிரி தூக்க அவஸ்தையில் இருக்கிறது மற்ற 2 அவஸ்தையிலையும் பயன்படாமல் போயிடுது அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். இங்கே அவஸ்தா திரய விவேகம்னு நம்ம சொல்லுவான். 3 அவஸ்தையும் மித்யா என்பது இங்கே விளக்கப்படுகிறது. அதாவது சென்ற ஸ்லோகத்தில் கனவில் கண்டது அடுத்த க்ஷணம் போயிடுதுன்னாரு. சரி, நனவில் இருக்கிறது போலையே, நனவில் இருக்கிறது போகலையே. அப்படின்னா நனவில் இருக்கிறதும் இன்னொரு அவஸ்தைக்கு போகும் பொழுது பயன்படாமல் போகிறது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அதில் மாண்டூக்கியத்துலேருந்து அருமையாக விளக்குறார் அதை. அதாவது இதில் என்ன சொல்லுவோம்னா, இன்றைக்கி இருக்குது கனவு, இன்றைக்கோட போயிடுச்சு, நாளைக்கு அந்த எந்த கனவு வருதுன்னு தெரியாது. ஆனால் விழிப்பு இன்றைக்கி முடிஞ்சுட்டு கனவுல பயன்படுதா, தூக்கத்தில் ஆனால் மறுநாள் பயன்படுதில்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கனவுலேயும் அப்படிப்பட்ட கனவுலாம் வர்றது உண்டு. ஒரு தொடர்ச்சியாக ஒரு கனவு இன்னொரு கனவு மாதிரி அப்படி கண்டினியூ வரும். அது ஒரு இதில் லாஜிக்காக அங்கே மாண்டூக்கியத்தில் அதை அழகாக விளக்குறாரு. அதெல்லாம் அதை சொல்லி அதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லா காலத்துலையும் இல்லைன்னு சொல்லுவார். அது அங்கே பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிறது கனவுல இருக்குது அடுத்த க்ஷணம் போயிடுது. இது சாகிறது வரைக்கும் எனக்கு இருக்கா இல்லையா? சாகிறது வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கா இல்லையா? அதனால தானே சம்பாரித்து வைக்கிறோம். பிற்காலத்தில் வேணும்னு சொல்லி சம்பாரித்து யாரும் கொடுக்காம அப்படியே வச்சுருக்கிறதுல எதுக்கு? கடைசி வரைக்கும் பயன்படணும். உலகத்திலே பெரிய கொடையாளி யார் தெரியுமா? பெரிய கஞ்சன்தான் பெரிய கொடையாளியா. யார் பெரிய கஞ்சனாக இருக்கானோ அவன் தான் உலகத்தில் பெரிய கொடையாளி. ஏன்னு தெரியுமா? எல்லாத்தையும் விட்டு போயிடுவாங்க. அவனை அனுபவிக்க மாட்டான் யாருக்கு. ஆனால் என்ன பண்ண பூரா போய்த்தான் ஆகணும். இந்த உலகத்தில் விட்டு கூட போயிடுவான். அவன் தான் பெரிய கொடையாளின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக என்ன பண்ணுறான், மரணம் வரைக்கும் பயன்படுதில்லை அப்படின்னு சொல்கிறான். கனவில் கண்டது நினைவில் பயன்படவில்லை, அது கரெக்டு. இங்கே என்ன சொல்கிறாரு, ஸ்வப்னக ஜாக்கரண அலீகக, கனவில் உள்ள அனைத்து பொருள்களும் ஜாக்கிரத அவஸ்தையில் இல்லை. அது உண்மைதான், அது நம்ம பார்த்துட்டோம். அது புரியுதுங்களா? அடுத்த வரையில் என்ன சொல்வார், நனவில் உள்ளது கனவில் இல்லைன்னு சொல்ல போகிறார். கனவுல ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் இருக்கான், கனவுல பெரிய ராஜாவாக இருக்கான். விழித்த உடனே
திரும்பி போயிடுச்சு. கனவுல பார்த்தது நனவுல இல்லை. ஜனகரே அப்படித்தான் இருந்தாராம். கனவுல பிச்சைக்காரனா கனவு கண்டாராம். அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணாராம் அவர். அப்படிதான் ஞானத்துக்கே வந்தாராம். இவர் ராஜா கனவுல பிச்சைக்காரனாக இருந்திருக்கார். அப்படி ஒரு கனவு கண்டார்னு ஒரு கதை இருக்குது. அதனால் விழித்து பார்த்தா என்ன இருக்கு, அது இல்லை. அவர் என்ன நினச்சாரான்னா, பிச்சைக்காரனாக இருக்கிறது உண்மையா ராஜாவாக இருக்கிறது உண்மைன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாராம், எது உண்மைன்னு சொல்லி. அதனால் அந்த விவேகமே அவர் அந்த ஞானத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்வப்னக ஜாக்கரண அலீகக, கனவில் உள்ள ஸ்வப்ன ஜாக்கிரத அவஸ்தையில் இல்லை. கனவு ஜாக்கிரத அவஸ்தையில் இல்லை. கனவுல நல்ல அறுசுவை உணவு உண்டிருப்போம், விழிச்ச விட பசியோட. அப்போ சொன்னில அதே உதாரணம், காஃபி உதாரணம் தான். ஒரு விவசாயி தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் பையனுக்கு உடம்புக்கு முடியலை. ஆஸ்பத்திரி போய் பார்த்து வைத்தியம் பார்த்துட்டு பிறகு தூங்க வச்சு இவனும் படுத்து தூங்கிட்டான். அவங்க ஒய்ஃப் அவனை எழுப்புன உடனே பையன் இறந்து போயிட்டான் குழந்தை அப்படின்னு சொல்லுது. அமைதியாக உட்காந்துருக்கான். டென்ஷன் இல்லை, அழுகலை, பதறலை, பேசாமல் உட்காந்துருக்கேன். என்னங்க பையன் இறந்து போட்டாங்கிறேன், பேசாமல் இருக்கேன். இல்லை, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு 7 குழந்தைங்க இருந்தாங்க. 7 குழந்தைகளும் வெளில அடித்து செத்து போச்சு, அழுதுகிட்டு இருந்தேன். நீ எழுப்பிட்ட. அது உண்மையா இது உண்மையானு தெரியல, எதுக்கு அழுகிறதுன்னு எனக்கு தெரியலைங்கிறான். அப்போ அழுதுட்டு வந்த உடனே எழுப்பிச்சு. இப்போ எப்படி அழுகிறது? அப்போ தான் அழுதுருக்கான் கனவுல. இது உண்மையிலே நடந்ததுக்கு அவனுக்கு புரியலை. என்னடா அந்த இது இப்போத்தானே அழுதான், 7 பேர் செத்தது, இது ஒரு குழந்தை செத்துருக்கு. மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு, காப்பாற்ற முடியல. அதனால் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். நீ எழுப்புற. விழித்த உடனே இது இறந்துச்சுன்னு எனக்கு இது உண்மையா இல்லை இப்போங்கிறது கனவா அது கனவான்னு தெரியலேன்னு வேணாம். அது மாதிரி கனவில் கண்டது விழிப்பில் போய் விடுகிறது. பிறகு அடுத்த வரி பாருங்க, ஸ்வப்னே அபி ஜாக்கரக நகி, கனவிலும் விழிப்பில் உள்ள பொருள்கள் இல்லை. நல்லா நைட்டில் ஒரு ஃபீஸ்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டு ஏசி ரூமில் பட்டு மெத்தையில் படுத்து நல்லா தூங்கியாச்சு. இந்த நிறைய சாப்பிட்டதுனாலே தூக்கமே வந்துச்சு. தூங்கின பிறகு ஏசி ரூமும் தெரியக்கூடாது. ஏசி ரூம் தெரிஞ்சுன்னு என்ன அர்த்தம்? தூங்கலைன்னு அர்த்தம். சாப்பிட்ட ஞாபகம் இருந்தாலும் தூங்கலைன்னு அர்த்தம். பட்டு மெத்தையில் படுக்கிறது தெரிஞ்சாலும் தூங்கலைன்னு அர்த்தம். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவு வருது. இங்கே ஏசி ரூமில் படுத்துருக்கோம். நல்லா பங்குனி மாத வெயிலில், வெட்ட வெயிலில் காட்டுக்குள்ளே நடந்து திரியிறேன். பசியோடு அலைஞ்சு திரியிறேன் கனவுல. அது வெயில், அப்படியே வேர்த்து ஒழுகுது. இங்கே கம்பெனியை பற்றி படுத்திருக்கேன் எங்கள் ரூம்குள்ளே. ஆனால் கனவு எப்படி வருது? நல்ல வெயிலில் வேர்த்து ஒழுகி, சாப்பாடு தண்ணி இல்லை, சாப்பாடில் கிடைக்குமான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போத்தான் ஃபீஸ்ட் உணவு சாப்பிட்ருக்கேன். ஆனால் துக்கமாக இருந்துச்சா இல்லையா கனவு வாங்கும்போது? என்னடா இப்படி கடவுள் நம்மளை வெயிலில் போட்டு இப்படி வறுத்து எடுக்கிறாரு, சாப்பாட்டுக்கு இல்லாமல் நடுக்காட்டில் அலைய வச்சிருக்கிறாருன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கூட ஆகலை. ஏசியில் படுத்து 1/2 மணி நேரம் கூட ஆகலை. ஒரு பிரயோஜனம் இல்லையே. விழிப்பில் இருக்க பொருள் பயன்படாமல் உனக்கு துக்கத்தை கொடுத்துருச்சா இல்லையா? கனவு காங்கும்போது அது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியாது. உண்மையிலே வேதனைப்படுவோம். கனவு வாங்கும்போது பொய்ன்னு தெரியுமா? தெரியும். விழிச்ச பிறகுதான் பொய்ன்னு தெரியும். அப்போ கனவுல கண்ட அந்த ஏசி ரூம்பு, பட்டு மெத்தை, சாப்பிட்ட உணவு, நனவுல இருந்த ஏசி ரூமும் தெரியலை, பட்டு மெத்தையும் தெரியலை, சாப்பிட்ட உணவு பசியையும் அடக்கலை. கனவுல பசியோடு அலைகிறேன். அப்போ விழிப்பில் இருந்த அத்தனை பொருள்களும் அங்கு காட்சியிலும் இல்லை, பயன்பாட்டுக்கும் வரல. இங்கே துக்கத்தை வர கொடுத்துருச்சு. அப்போ விழிப்பில் இருக்கிறது ஒரு நேரத்தில் பயன்படாமல் போதா இல்லையான்னு கேட்குறாரு. விழிப்பில் இருக்கிறது கனவுல உனக்கு துக்கத்தை கொடுத்துருச்சே. அப்போ சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பொருள் அங்கே உனக்கு துக்கத்தை கொடுத்துருச்சு. அதனால் என்ன சொல்கிறாரு, அங்கே எதுவும் பயன்படவில்லை. கனவுக்கு காரணமே அதிகமாக சாப்பிட்டது தான். ஆனால் அங்கே என்ன பண்ணுறான்? பசியோடு இருக்கான். நல்லா தூங்கினதுக்கு காரணமே ஏசி ரூம் தான். ஆனால் அங்கே வெயிலில் அலைகிறான். அப்போ இதை என்ன பண்ணுவீங்க? அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆழ்ந்த உறக்கம் சரி அதெல்லாம் விட்டுருவோம். சரி, கனவும் போய் வெளிப்பும் ஒன்றுப்பா. ஆழ்ந்த உறக்கம் சத்தியமா? உறங்கிறதா சத்தியம்னு வச்சுக்கலாம்னு சொன்ன அடுத்த வரி, வயம் ஏவ லயே நாஸ்தி,
இந்த இரண்டிலுமே ஆழ்ந்த உறக்கத்தில் பயன் இல்லை. இந்த இரண்டிலுமே உள்ளவை அனைத்தும் ஜாக்கிரத் சொப்பனத்தில் உள்ள இரண்டிலுமே, இந்த ரெண்டில் உள்ளது ஆழ்ந்த உறக்கத்தில் பயன்படுறது இல்லைங்கிறார். விழிப்பில் பயன்பட்டது கனவுல இல்லை, கனவுல பயன்பட்டது விழிப்பில் இல்லை. இந்த ரெண்டுலையும் இருக்கிறது தூக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே என்னாச்சு? எதுவும் இல்லை, ஒன்று கூட கிடையாது. அங்கே அறியாமை மட்டும்தான் இருக்கு, எந்த பொருள் இருக்கு. அங்கே 2 அனுபவத்தில் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் தூங்கலேன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் தூங்கலேன்னு அர்த்தம். ஒருத்தர் நல்லா தூங்கணும்னு சொல்லி ஒரு பெரிய அழகாக கட்டில் செஞ்சாராம். ரொம்ப 20,000 எஸ்டிமேட்டு. அது என்னாச்சு, நல்லா தேக்குன்னு 1 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. அவன் அப்படியே இழுத்து கொண்டு வந்து அப்படியே டிசைன்லாம் பண்ணி வச்சானான். படுத்தா இவ்வளோ ரூபா செலவாகி தூக்கமே வரலையா? அது கூட தூக்கம் வரல. தூங்கின பிறகு நம்மளுக்கு ஒருத்த கட்டாந்தரையில் படுத்து தூங்கினாலும், தூங்கின பிறகு கட்டாந்தரையில் படுத்துருக்க அனுபவம் இருக்காது. பட்டு மெத்தையில் படுத்தினாலும் தூங்கின பிறகு இங்கே தான் படுத்துருக்குன்னு அனுபவம். அப்படி அனுபவம் விரிஞ்சு என்ன ஆகும்? அந்த தூங்கலேன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீட்டில் ஒரு பையன் தூங்குற மாதிரி எப்போ பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பானான். கூப்பிட்ட எந்திரிக்க மாட்டான், தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அவனை கண்டுபிடிக்க முடியும். எப்படி இது கண்டுபிடிப்பீங்க? தூங்குறவனை எழுப்பிடலாம், நடிக்கிறவன் எழுப்பணும். அப்பா சொன்னாரான், அவன் தூங்கலை, ஏன்னா தூங்குறவனு சுண்டு விரல் ஆடும்னாரான். இவன் உடனே விரலை ஆட்டியிருக்கான். விரலை ஆட்டின உடனே அது பேசுறது கேட்டுச்சா இல்லைங்களா? அப்போ என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தூங்கின பிறகு என்ன இருக்குங்கிற ஞாபகத்தில் இருக்கக்கூடாது, அங்கே பயன்படாது. நீ ஏசி ரூமில் படுத்தன்னா, கட்டாந்தரையில் படுத்தன்னா, பசியோடு தூங்கிட்டாலும் பசி தெரியாது, பயிர் நிறைஞ்சு தூங்கிட்டாலும் பசி தெரியாது. தூங்கியாச்சுன்னா அங்கே ஒன்றும் கிடையாது. 2 அனுபவமும் அங்கு பொய்யாகி விடுகிறது. இந்த விழிப்பு அனுபவமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, கனவு அனுபவமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. அங்கே காரண சரீர அபிமானத்துக்கு போயிடும். கனவுல சூக்ஷ்ம சரீர அபிமானம், விழிப்பில் ஸ்தூல அண்டு சூக்ஷ்ம சரீர அபிமானம், 3 அபிமானம் இருக்கும். காரண சரி சேர்ந்து இருக்கும் விழிப்பில். ஆனால் கனவுல என்ன இருக்கும்? சூக்ஷ்ம சரீர அபிமானம் இருக்கிற, ஸ்தூல சரீரம் போயிடும். கனவுல காரண சரீர அபிமானம் மட்டும் இருக்கிறதுனால தான் அங்கே அறியாமையில் இருக்கும். எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்ற அபிமானத்தில் இருக்கும். நாம் சம்பாதிச்ச பணங்கன எல்லாம் விழிப்பில் தான், கனவுலையும் பயன்படாது, தூக்கத்துலேயும் பயன்படாது. ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள அனுபவம் மற்ற விழிப்பு கனவில் இல்லை. லயோ அபி, கடைசி லயோ அபிஹி உபயோகோ நச்ச, உறக்கமும் உறக்கத்தில் உள்ள அனுபவம் சொப்பனத்திலும் இல்லை, ஜாக்கிரத்திலும் இல்லை. இப்போ உறக்கத்தில் அந்த 2 மணி நேரம் இல்லைன்ட்டார். உறக்கத்தில் உனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம் தெரியுமா? ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம். எந்த வஸ்துவும் இல்லாமல், எந்த பொருளும் இல்லாமல், எந்த விஷய சுகமும் இல்லாமல் ஒரு ஆனந்தம் இருக்குது, ஒரு அமைதி இருக்குது. அது விழிப்புலையும் கனவுலையும் இல்லை. இருக்கா? அது விழிப்புலையும் கனவுலையும் இல்லை. ஆனால் அங்கே அறியாமை இருக்குது. அங்கே ஒன்றுமே தெரியவில்லை என்ற அறியாமை இருக்குது. விழிப்பில் அப்படி சொல்ல முடியாது, கனவுலையும் சொல்ல முடியாது. ஆனால் விழிப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், தெரியுது. கனவுலையும் பார்க்குறோம். ஆனால் அங்கே அந்த ஒன்றுமே தெரியவில்லை, என் அனுபவத்திற்கு எதுவுமே இல்லை என்றதை இங்கே 2லையும் வராது. அந்த ஒன்றுமே தெரியாமல் இருந்தேங்கிறது கூட விழிச்சப்படுறேன்னு தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. அது அப்போ உறக்கத்தில் உள்ள அனுபவம் விழிப்பிலும் இல்லை, கனவிலும் இல்லை, நனவிலும் இல்லை, கனவிலும் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கனவுல ஆக்சுவலாக பார்த்தா ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாத்துலேருந்து விடுதலை அடைஞ்சிடறான். ஒருத்தர் தூங்கிட்டான்னு வச்சுக்கங்களேன், எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் தூங்கிட்டான்னு என்ன ஆகுது? அவனுக்கு எல்லாமே போயிடுது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வருஷக்கணக்காக தூங்கலைன்னு சொல்லி. உண்மை அது இல்லை, முடியாது. அப்படி விட்டு விட்டு தூங்குவான். ஒரு 5 நிமிஷம் தூங்குவான், அப்புறம் முழிச்சிருவான். ஒரு 10 நிமிஷம் தூங்குவான். கடவுள் அப்படித்தான் வச்சுருப்பார். அப்படி இருக்கவே முடியாது அது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அனுபவம் விழிப்பிலும் கனவுலும் எல்லாத்துலேருந்து விடுதலை. அந்த அனுபவத்தை விழிப்பிலே ஒருத்தன் கொண்டு வந்துட்டானா ஞானி. விழிப்பில் எந்த பொருளும் இல்லாமல், எந்த வஸ்துவும் இல்லாமல் இவனுக்கு ஒரு அமைதியும் ஆனந்தம் வந்துருச்சுன்னா அவன் ஞானி. அங்கே அறியாமையோடு அது வருது, விழிப்பில் அறிவோடு வருது, ஞானத்தோடு வருது. 2க்குள்ள வித்தியாசம் அதுதான்.
அதனால தான் சொல்லுவாங்க சமாதி நிலைக்கு போகிறது இருக்குது. கனவுல டெய்லி சமாதிக்கு போயிட்டே வர்றோம்பாங்க. அதுக்காக நீ பெருசாக முயற்சி பண்ணாத. ஏன்னா சமாதிக்கு போனாலும் திருப்பி வெளியே வரணும். விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கனவு நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரி போயிடணும். ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன அனுபவம் கிடைக்குதோ அது விழிப்பிலே இருந்தால் அந்த அமைதி ஆனந்தம் கிடைச்சுன்னா ஞானின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அறியாமை, ஒன்றுமே தெரியவில்லை என்ற அறியாமையும், அங்கே இருக்கக்கூடிய அமைதியும் ஆனந்தமும் விழிப்பிலும் இல்லை, கனவிலும் இல்லை. அப்போ ஒரு அவஸ்தையில் இருக்கிறது என்னது, ஒரு அவஸ்தையில் இல்லை. இங்கே உபனிஷத் வாக்கியம் கூட ஒன்று இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் போயாச்சுன்னு சொன்னால் ராஜா ராஜா கிடையாது, மந்திரி மந்திரி கிடையாது, திருடன் திருடன் கிடையாது, அம்மா அப்பா அம்மா கிடையாது, மகன் மகன் கிடையாது அப்படின்னு ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்து போச்சு அத்தனையும் போயிடும். விழிப்பில் ஞானி என்ன ஒன்றும் அது மாதிரி இருப்போம். அவனுக்கு அம்மாங்கிற விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கான், ஆனால் அது அபிமானம் இருக்காது. ராஜாவாக இருப்பான், ஜனகர் மாதிரி ராஜாவாக இருந்தாலும் ராஜாங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு. அப்படியே இந்த விழிப்பு நிலையிலே வந்துடுவான். இதில் என்ன தாத்பரியம் சொன்னால், ஒரு அவஸ்தையில் உள்ளது மற்ற அவஸ்தையில் இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தினே தாரம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்து முடிச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். ஸ்வப்னோ ஜாக்கரனே அலீகக. ஸ்வப்னக கனவு நிலையில் உள்ள அனைத்தும், கனவு நிலை அப்படின்றது கனவு நிலையில் உள்ள அனைத்தும் சேர்த்துக்கணும். ஜாக்கரனே விழிப்பில், அலீகக இல்லை பொய்யாகிறது. கனவு நிலையில் உள்ள அனைத்தும் விழிப்பு நிலையில் இல்லை, கனவில் உள்ளது நனவில் இல்லை. அதான் அந்த வார்த்தை. அடுத்த வார்த்தை ஸ்வப்னே அபி நகி ஜாக்கரே. ஸ்வப்னே அபின்னா கனவு நிலையிலும், ஜாக்கரக விழிப்பு நிலையில் உள்ள அனைத்தும், கனவில் நனவில் உள்ள அனைத்தும் நகி நிச்சயமாக இல்லை. அப்போ என்னது, கனவுல விழிப்பில் பார்த்தது இல்லை. முதல்ல விழிப்பில் இருக்கிறது கனவுல இல்லை, கனவுல இருக்கிறது விழிப்பில் இல்லை. பிறகு துவயம் ஏவ, 2வது வரி முதல் வார்த்தை துவயம் ஏவ. அந்த விழிப்பு கனவு என்ற 2 நிலைகளுமே லயே தூக்கத்தில் நாஸ்தி, தூக்கத்தில் இல்லை. விழிப்பு நிலையும் கனவு நிலையும் தூக்கத்தில் இல்லை. அடுத்த வார்த்தை லயோ அபி, லயோ அபி தூக்கமும். அடுத்தது ஹி உபயோர் நச்ச. உபயோ ச அப்படின்னா லயோ அபி தூக்கமும், உபயோ அபி விழிப்பு கனவு என்ற 2லும் நகி நிச்சயமாக இல்லை. ஒரு அவஸ்தையில் இருக்கிறது, மிச்ச 2 அவஸ்தையில் இல்லைங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்போ அது எப்படி உண்மைன்னு நீ சொல்லுவ? இதுக்கு இன்னும் விளக்கம் என்ன பண்ண போகிறாரு அடுத்த சுலோகத்தில் நான் ஸ்ட்ராங்காக சொல்லி, இந்த 3 அவஸ்தையும் முக்குணமயமானவன்னு சொல்லி அதெல்லாமே மித்தியான்னு சொல்லி நிரூபணம் பண்ணுவார். நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.